ஹலோ ஆல், நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்டோரி டைமில் மேபி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, மேபி கொஞ்சம் புரியாத ஆர் நம்ம யோசிக்காத ஒரு கோணத்துலேருந்து பார்க்கலான்னு நினச்சேன். ஐ திங்க் இது ஒரு பிபிலிக்கல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ரொம்ப காலம் முன்னாடி சால்மன் ஒரு கிங் இருந்தான். அவன் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுல ரொம்ப பேர் போன ராஜா. அவனுடைய கோர்ட்டுக்கு ஒரு விசித்திரமான கேஸ் வந்தது. ஒரு ஊரில் நம்ம ஆதூர சாலை மாதிரி அந்த காட்டில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல இருக்கு. அங்கே 2 கர்ப்பிணிகளுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. 2 பேருக்குமே ஒரே டயத்தில் பிறக்கிறது. ஒருத்திக்கு பிறந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துடுறது. இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தை நன்னா இருக்கு. இந்த பிறந்த உடனே இறந்த குழந்தையினுடைய தாய் இருக்காளே, அவளுக்கு பொறாமை, அடுத்த வாழ்ந்து அபகரிச்சுக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் ஜாஸ்தி இருந்திருக்கு. அவள் தன்னுடைய இறந்த குழந்தைய அந்த இன்னொரு தாயோட பெட்டில் போட்டுட்டு அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைய தான் எடுத்துட்டா. கண்முழிச்சு பார்த்த அந்த தாய் தன்னுடைய குழந்தை இது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. எந்த அம்மாவுக்கு புரியும் இல்லையா? அப்போது அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போனால் 2 அம்மாக்களும் சொல்கிறா இது என் குழந்தைன்னு. அப்போது பஞ்சாயத்தில் ஊர் தலைவர்லாம் யாருக்கு நீதி சொல்ல முடியும்? யாராலையும் பார்க்க முடியல. ஸோ கிங் சால்மனோட கோர்ட்டுக்கு தான் போச்சு இந்த கேஸ். இப்போது இந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி வச்சுக்கலாமே. நம்ம அந்த கிங் சால்மனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப நல்லவான்னு நம்ம மனசில் நினச்சிருந்தோன்னா, நீ 6 மாதம் வச்சுக்கோ, நீ 6 மாதம் வச்சுக்கோ, 2 பேரும் ஒரே வீட்டில் இருங்கோ, ஒரே குழந்தைய வளங்கோ, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமா இருக்கலாம், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தில். பட் அவர் ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கணும், நீதி கொடுக்கணுங்கிறதுல கிளியராக இருக்கிற ராஜா. அதனால் அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். இப்போ நம்ம கடவுள் இருக்கார் இல்லையா, நம்மளோட பகவான், நீங்கள் எந்த பகவானை வேண்டிக்கிறீங்களோ அந்த பகவான், கிருஷ்ணராக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், நம்ம எந்த பகவான் வேண்டிக்கிறோமோ அவர் எல்லார்கிட்டையும் குட்டியாக இருந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ண மாட்டார் இல்லையா. அவர் எது நியாயமோ, எது தர்மமோ, எது நீதியோ அதுதான் பண்ணுவார் இல்லையா. ஒரு ராஜா அப்படித்தானே இருக்கணும். பிகாஸ் இன் ஆல் த லிட்ரரி சோர்சஸ் வி லேர்ன் ராஜா தான் கடவுளுடைய பிரதிநிதியாக நாட்டை ஆள்றான் அப்படின்ட்டு. அதனால தான் சுப்ரீம் பவர் ராஜாவுக்கு கொடுத்து வச்சா. அப்போது அவர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இல்லையா. 2 பேரோட கதையும் பூர்த்தியாக கேட்டுட்டு ராஜா சொல்கிறார், ஒரு குழந்தைய 2 பேர் வச்சுக்க முடியாது, 2 பேரும் இந்த குழந்தைக்கு கிளைம் பண்ணுறேன். அதனால் இந்த குழந்தைய 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இந்த கதையை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்களேன். அந்த பெத்த தாய்க்கு, ஒரிஜினல் தாய்க்கு இது கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே தெரிஞ்சவர், இவர் தான் நம்மளின் நாட்டை எல்லாரையும் காப்பாற்றுறவர்னு இவர்கிட்ட வந்தோமே, இவரே குழந்தைய வெட்டுன்ட்டாரே, இன்னுமே நம்ம யார்கிட்ட போகிறது? நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு ஏதாவது இருந்தால் தான், அந்த காலத்தில் அது கிடையாது, ராஜா தான் எல்லாம். இப்போ நம்ம எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறதுன்னு அவள் எப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸோ அவள் எப்படி தவிச்சிருப்போ? எந்த அளவுக்கு அவள் தவிச்சிருப்பா? எனக்கு அது ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. நம்மளை அங்கே ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கும் பகவான் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத, நம்ம விரும்பவே விரும்பாத நிறையா அந்த மாதிரி டிசிஷன்ஸை நம்ம தலையில் போட்டிருக்காரு. மேபி ஒரு 10 years 15 years 20 years முன்னாடி நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கறச்சே நமக்கு அது அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் டு டைஜஸ்டாக இருந்தது. எனக்கு என் லைஃப்பில் இருந்திருக்கும், உங்களுக்கு இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும். அந்த நிமிஷம், சே
கடவுள்கிட்ட போகணுன்னா கடவுளே இப்படி பண்ணிட்டாரே, நம்ம யார்கிட்ட போகிறது, இப்படி தான் நம்ம யோசிச்சுருப்போம் அந்த தாய் மாதிரி. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே அந்த தாயா வேஷம் போட்டவள், இந்த குழந்தைக்கு தாயாக நடித்து குழந்தைய அபகரிச்சுக்கணும்னு நினச்சவ சொல்கிறா, கரெக்ட் டெசிஷன் ராஜா, வெட்டி கொடுத்துருங்க, நான் என் பாதி என் குழந்தைய எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்றா. ஒரிஜினல் தாய் சொல்கிறா, வெட்டவே வெட்டாதீங்க, அந்த குழந்தைய வெட்டினா என்னால் தாங்க முடியாது, அவள் வளர்த்துக்கணும்னு தானே கேட்குறா, அவளே வளர்த்துக்கட்டும், எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய மாத்திரம் கொன்னுடாதீங்க அப்படிங்கிறா. அப்போது நமக்கு ஒரு கஷ்டமான டெசிஷன் கடவுள் நம்ம தலையில் திணிக்கிறாருன்னா, நம்ம கஷ்டப்படணும்னு திணிக்கல போல் இருக்கு. நம்ம ரியாக்ஷன் என்ன, நம்ம எந்த தாய் மாதிரி நடந்துக்கிறோன்னு பார்க்குறாரு போல் இருக்கு. ஒரிஜினலான அந்த தாயா, இல்லை அந்த குழந்தைய அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிற தாயா, நம்ம எந்த தாயாக ரியாக்ஷன் கொடுக்குறோங்கிறத கடவுள் செக் பண்ணுறார் போல் இருக்குது நம்ம வாழ்க்கையில், இல்லை? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ராஜா சொல்கிறான், இவளை தூக்கி ஜெயிலில் போடு, அவள்கிட்ட குழந்தைய கொடு அப்படின்னு. ஸோ கெட்டவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, நல்லவளுக்கு நீதி கிடச்சி சந்தோஷமாக போகிறா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. இதில் எனக்கு புரிஞ்ச பாடம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா, நமக்கும் இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஆற்று பெரியவாள்கிட்டேருந்தோ பகவான்கிட்டேருந்தோ யார்கிட்டேருந்தோ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த டயத்தில் நம்ம மொமெண்ட்ரி ரியாக்ஷன் கொடுத்துட்றோம். ஒரு நிமிஷம் அந்த கதையோட கிளைமேக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். அந்த ஒரிஜினல் தாய், நீ எல்லாம் ஒரு ராஜாவாடா, அச்சாடா போச்சாடா, உன்னை நான் நம்பி வந்தேனே, நான் இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், உங்கள் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நீ ஆதாகு நீதாகு கண்ணா பின்னான்னு கத்தி சண்டையை போட்டு மண்டையை உடச்சி குழந்தைய பிடிங்கின்னு ஓடி இருந்தான்னா, ஓவர் ரியாக்ஷன் பண்ணியிருந்தான்னா, அந்த கஷ்டத்தில் பொறுமையாக மட்டும் இல்லாமல் ராஜா ஒரு வேளை முடிவை வேறு மாதிரி மாற்றிருப்பார்ல. ஓ, நீ ரொம்ப ஆடுறியா, அவள்கிட்டே கொடு குழந்தைய அப்படின்னு கூட மாற்றிருப்பார். அவள் ராங்கான டிசிஷன் ஒரு கிங்கு கொடுத்தப்போ கூட அவள் பொறுமையாக நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தா, கைண்டாக இருந்தா. எல்லாத்த விட முக்கியம் கைண்டாக இருந்தா. எனக்கு என்னோடய சொந்த குழந்தை போனாலும் பரவாயில்ல, அது உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு கருணை இருந்தது இல்லையா அவள்கிட்ட. ஐ திங்க் அதுதான் பகவான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரோ என்னமோ. எனக்கு இந்த கதையிலேருந்து இந்த லெசன் கிடச்சிது. உங்களுக்குலாம் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் தி டே. நமஸ்காரம்.